ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ராய் சேனல். இன்றைக்கி நம்ம ராய் சேனலில் முதுகெலும்பை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த உணவை பார்க்கலாங்க. இந்த உணவு நம்மளோட இடுப்பெலும்பு, மூட்டு, உடஞ்சி போன அந்த முதுகெலும்பு கூட இதை நல்லாவே சரி பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு. இதை தவறாமல் ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். காலையில் டிஃபனுக்கு முன்னாடி உங்களுக்கு அதற்கான ரிசல்ட் நல்லா ரொம்ப சூப்பராக தெரியுங்க. இதை பாருங்கள். இப்போ இது என்னன்னு தெரியுங்களா? இதுதான் கருப்பு கவுனி அரிசி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். கருப்பு கவுனி அரிசி நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். வெளியில் ஸ்டோருங்கள்லேயும் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வாங்கிக்கோங்க. இதை 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். இது கருப்பு உளுந்துங்க. இப்படி தான் இருக்கும் கருப்பு உளுந்து. இதையும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு, அதாவது 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ரெண்டும் சம அளவு எடுத்திருக்கேன். இப்போது 50 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இது 50 கிராமான கப்புக்கான மெஷர்மெண்ட்டு. இது கூடவே இப்போ நம்ம ஒரு 3 ஏலக்காவையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இந்த பேனை ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆனதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த கவுனி அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம் அளவுக்கான கவுனி அரிசி இப்போ இதில் போட்டிருக்கேங்க. இதை நம்ம நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல வாசனை வரும். இது வறுப்பட்டதுக்கான அர்த்தம் அதுதான். இப்போ நம்ம இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இது இப்போ இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே பேனில் நம்ம 250 கிராம் அளவுக்கு அளந்து வச்சுருக்க கருப்பு உளுந்தை கொட்டிக்கலாங்க. இதையும் இப்போ நம்ம நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம இதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே பேனில் 50 கிராம் அளவுக்கு பாதாம். இப்போ இது கூடவே 3 ஏலக்காய் இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாதாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது இப்போ நல்லா ஆறணுங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் நம்ம கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இதை நல்லா ஆரமும் வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி டிஃபன் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம இதை அல்வா மாதிரி கிளறி வச்சு சாப்பிடணும். ஒரு ஆளுக்கு 2 ஸ்பூன் விகிதத்தில் நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் வாட்டரில் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு வெல்லம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை வேண்டவே வேண்டாம். வெல்லம் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையானது, இப்போ நெய்யில் பாதாமோ முந்திரியோ வறுத்து தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா கரைச்சி விட்டு கூட வெல்லம் சேர்த்து நல்லா அல்வா பதத்தில் வேக வச்சு நல்லா கிண்டி சாப்பிட வேண்டியது தான். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நாளைக்காவது செஞ்சு சாப்பிடணும். ஒரு நாள் சாப்பிட்டுட்டு நல்லா ஆகலைன்னு கேட்கக்கூடாது. 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு உடஞ்ச எலும்பெல்லாம் கூட சரியாக போயிடும். மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாமே சரியாயிடும். உடலுக்கு வலு தரக்கூடிய சத்தான கவுனி அரிசியை அரைச்சோங்க. எப்படி இப்போ அதை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அந்த சத்து மாவு அரைச்சோம் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். 50 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 50 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்மளுக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடாகட்டுங்க. ஹீட் ஆனதும் நம்ம இந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்புன்றது ஆப்ஷனல் தான். வெயிட்டு கெயின் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு ஏதாவது கூட பருப்பை கூட நம்ம மாற்றி போட்டுக்கலாங்க. இப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ பருப்பு வந்துடுச்சு. அந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது நெய்யில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம நல்ல நெய்யில் கூட செஞ்சு சாப்பிடலாம். முந்திரி பருப்பு லேசாக வறுப்பட்டதும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இப்போது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா கரைஞ்சி பொங்கி வந்துருச்சு வெல்லம். இந்த ஸ்டேஜே போதும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடரை ஆட் பண்ணி கலந்துகிட்டே வந்துடலாங்க.
நல்லா கிளறுங்க. ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம அந்த கவுனி அரிசி இது பண்ணும்போதே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ அதுலேயே அது குக் ஆகிட்டுருக்கும். இது நம்ம நல்லா கிளறி அல்வா பதத்தில் சுருண்டோடனே இறக்க வேண்டியது தான். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா பத்தலைன்னா கொஞ்சம் அப்பப்போ கூட நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ நான் நெய்யில் செய்கிறேன், அதனால் கூட கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட உளுத்தம்பருப்பு கவுனி அரிசி அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. அல்வா பதத்தில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் டெய்லி ஒரு 10 நாளைக்கு டிஃபனுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும். உங்களோட முதுகெலும்பு, மூட்டெலும்பு, இடுப்பெலும்பு வலியெல்லாம் பறந்து போயிடும். அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு, உடஞ்சிருக்கு அப்படின்ற சொல்கிற பக்கத்தில் கூட நல்லா ஆகிடும். செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ரெமடிஸ் வந்து இனிமேல் நான் நிறைய வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.